போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் டீம் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றின ஒரு குயிக்கான அப்டேட் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸ்டடி பிளான் வந்து கேட்டிருந்தீங்க. ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ குயிக்காக வந்து என்ன மாதிரி படிக்கணும், ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஓவர்வியூ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இருக்கும், எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா, பிளான் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா, வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு தனித்தனியாக 6லேருந்து உங்களுக்கு சிலபஸ் தெரியும், 6லேருந்து 10th வரைக்கும் நல்லா படிக்கணும். அதுதான் அதில் இருந்தால் கொஷின்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ எக்ஸாம்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுவே ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அப்போது பிசி எக்ஸாம்ஸ் வந்து சொல்லவே வேணாம், நீங்கள் வந்து தாராளமாக வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது எந்த வித பயமும் இல்லாமல் படிங்க. கொஷின்ஸ் எப்படி கேட்பான் அப்படின்னு தெரியும். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு, எஸ்ஐ எக்ஸாம் நடந்திருக்கு, பிசி எக்ஸாம் நடந்திருக்கு, இப்போ எஸ்ஐ நடந்திருக்கு. சரியா, ஒருவேளை கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ப்ரிப்பரேஷனில் தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். எதுவும் மிஸ் பண்ணாமல் என்னென்ன மாடலில் கொஷின்ஸ் கேட்குறான், என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறான் எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம் இல்லையா. அப்போ அதனால் நம்ம வந்து எந்த மார்க்கும் மிஸ் ஆகாமல் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அச்சீவ் பண்ண வச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 69 வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா, எத்தனைக்கு 70க்கு. சரிங்களா, அச்சீவ் பண்ண முடியும். இப்போ உங்களாலையும் பண்ண முடியாதுன்னு கிடையாது. சரிங்களா, ஓகே. அண்ட் ஃபைனலாக 93 வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா, ஓகே. பட் நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு உங்களை கிளியர் பண்ண வைக்கணும். அதுக்கான பிளான் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ சரியா, பார்த்தீங்க அப்படின்னா தனியாக பொது அறிவு தனியாக வச்சிருப்போம், உளவியல், கணிதம், அப்புறம் தமிழ் அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ பொது அறிவில் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோசியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் தனித்தனியான தேர்வுகளை நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 days 3 days அந்த மாதிரி கேம்ப் இருக்கும். 3 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட். ஏன்னா அப்படி போட்டால் தான் நம்ம வந்து சீக்கிரம் முடிக்க முடியும். ஏன்னா எக்ஸாம்ஸ் எப்போ வருதுன்னு தெரியல, நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சீக்கிரமாகவே வந்துடும். உங்களுக்கு தெரியும், போலீஸ் TNUSRB பற்றி தெரியும் உங்களுக்கு. சரிங்களா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வரலாறுல 6ஆம் வகுப்பு முழுசாக வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்க போகிறது என்னவோ 70 கேள்வி தான். சரியா, நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து நம்மளால் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்போம். அதை நம்ம ஒரு 90 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டபுள் த மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 கேட்குறாங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு 140 கொஷினை வந்து டெஸ்ட்டாக உங்களுக்கு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுருப்போம். சரியா, அவ்வளோதான். 20 கொஷினை வச்சு நம்ம நிறைய டெஸ்ட்டு காமிக்கலாம் எக்ஸாம் பேட்டர்னுக்கு. பட் நம்ம வந்து அதிகமான கேள்விகளாகவே உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். நம்ம சொல்கிறது இதுதான், இதோட அதிகமாகவும் கொஷின்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு தேர்வுலையும் கொடுக்க போகிறோம். சரிங்களா, சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளவியல் படிக்கிறீங்க அப்படின்னா உளவியல் என்ன படிக்கணும், பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸ் கேட்குறானா, ரத்த உறவுகள், உருவங்களோட எண்ணிக்கையை கணக்கிடுதல், இதில் வந்து எத்தனை முக்கோணம் இருக்கு அப்படின்னு கேட்குறானா, ஸோ அந்த டைப்பில் இருக்கக்கூடிய கான்செப்டை படித்து வைக்கிறது. இல்லை இதில் வந்து எத்தனை சதுரம் இருக்குன்னு கேட்குறானா அது. பகடை கணக்குகள் டயஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் டைப்ஸு இது பார்க்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 hour, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour, என்னென்ன கான்செப்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் போதும். சரிங்களா, ஒரு நாளில் இதை படித்து முடிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன். ரீசனிங் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் சும்மா என்னன்னு பார்க்குறீங்க, அதில் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான் போதும். உங்களுக்கு இந்த ஜிஎஸ் படிக்க தான் டைம் ஆகும், அது படிக்க போறீங்க. சரியா, அவ்வளவுதான். இது ரெண்டும் சேர்ந்து அதாவது தனித்தனியாவே டெஸ்ட் கொடுப்போம். ஒன்னாதான் நீங்க வந்து டெஸ்ட் எழுதணும் கிடையாது. இது முழுக்க ஆன்லைன்ல நடக்கக்கூடிய தேர்வு. சரியா, நம்ம ஆப்ல நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிரைஸும் முன்னாடியே சொல்லிடுறேன். சரிங்களா, 499 ஒன்லி. சரிங்களா, மினிமம் பிரைஸ், பெருக்கூடிய ஆஃபர் பிரைஸ் 499 ரூபா மட்டும்தான். சரிங்களா, டெஸ்ட் பேட்ச்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம். அடுத்து என்ன ரீசனிங் டாபிக் பார்க்க போறீங்க, ஜிஎஸ்ல என்ன ஸ்டாண்டர்ட் என்ன படிக்க போறீங்க, அதே மாதிரி அடுத்து ஒன்று ஹிஸ்ட்ரி முடியுதா, புவியியல், பொருளாதாரம். சரிங்களா, இது எல்லாமே வந்து சேர்த்திருப்போம். அடுத்து அறிவியல் 6, 7, 8. சரிங்களா, அந்த 6ஆம் வகுப்பு படிக்க போறீங்க. ஸோ உளவியல் முடிஞ்சதுன்னா மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். சதவீதம், லாபம், நஷ்டம், சுருக்குக, எல்லா டாபிக்குமே ஆட் பண்ணியிருப்போம். சரிங்களா, நடப்பு நிகழ்வுகளுக்கான தேர்வுகளும் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கான எக்ஸாம்ஸ்ல கேட்போம், உங்களுக்கு தெரியும். இது வந்து எந்த நாட்டுடைய கரன்சி அப்படின்னு கேட்பான். நம்ம பிளான்ல எல்லாமே இருக்கும். இப்போ எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ல கேட்டிருப்பானா, நாணயங்கள், இல்ல சிறப்பு பெயர்கள், தலைநகரங்கள், உயிரியல் பூங்காக்கள், சரணாலயங்கள், இதெல்லாம் தான் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தேன். ஆனால் நம்ம பிளான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம். சரிங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணுங்க. என்ன எக்ஸாம்ஸ்ல கேட்பானோ, என்ன மாடல் கொஸ்டின் சொல்லியிருக்கானோ, எல்லா எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கானோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பிளானை போட்டிருக்கோம். ஸோ அந்த பிளான் படி தான் டெஸ்ட்டு நடக்கும். அதுல இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம்.
சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. நமக்கு தேவை மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் என்ன அச்சீவ் பண்ண முடியும், போட முடியும், அதுக்கு நம்ம ரெடி ஆகிறோம். சரிங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பாக்ஸ் கண்டென்ட் வந்து கொஸ்டின் கேட்பான். எஸ், பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு தனி டெஸ்ட்டே உங்களுக்கு வந்து இருக்கு. பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு தனி டெஸ்ட்டே இருக்கு, அதில் ரிவிஷன் பண்ணுவீங்க. புக் பேக் வேணுமா, புக் பேக்கு தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்துடும், பாக்ஸ் கண்டென்ட்டும் வந்துடும். நீங்கள் அது எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்சஸில். சரியா? ஓகே. பழைய கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுமா, அதுவும் இருக்கு. முழு மாதிரி தேர்வுகள், சரியா, அதுவும் இருக்கு. 5 தேர்வுகள் கொடுத்துருப்பாங்க. போன டெஸ்ட்டில் கிளியர் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் வேணுமா, பேட்ச் 1ல் கிளியர் பண்ணவங்க 69 மார்க் என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கு, வேணா போய் செக் பண்ணி பாருங்க. சரியா? இருக்கு. ஸோ ஃபைனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 93 போட்டு கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. சரியா? என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கு, நீங்கள் வேணா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளால வந்து இது டெஸ்ட் பேட்சில் இருந்தவங்களும் இருக்காங்க, வீடியோ கிளாஸ் பேட்சஸ்ல இருந்தவங்களும் இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ் வேணும்னாலும் டெஸ்ட் பேட்சஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ கிளாஸில் வேணும், எனக்கு வந்து டீச் பண்ணியும் சில வீடியோஸ் கொடுங்க, எனக்கு ரீசனிங் கொஞ்சம் படிக்கிறதுக்கு வராது, ஸோ அதனால் அது அப்படி கொடுத்தாலும் ஓகே. ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடிய பேட்சும் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் வேணாலும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. நம்முடைய அகாடமி தருமபுரியிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கோர்சஸ் வந்து டைரக்ட் கிளாஸஸாகவும் போயிட்டுருக்கு, ஆன்லைன் கிளாஸஸாகவும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கோயம்புத்தூர் நம்பர் ஆன்லைன் பேட்சுக்கு இந்த நம்பர் 9994359181. இதே வந்து தருமபுரி பிரான்ச் நம்பர் பாருங்க 9080170410 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அங்கே கிளாஸஸ் ரெகுலராக போயிட்டு இருக்கு, கிளாஸஸ் எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறதா அட்டன் பண்ணலாம். டைரக்ட் கிளாஸ் இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்னாலையும் ஆன்லைன் கிளாஸஸ் நமக்கு ஸோ இங்கிருந்து ஆன்லைன்லையும் நம்ம அதிகமான ஆப் மூலமாக கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க கைட் பண்ணுவாங்க. நம்ம அதிகமானுடைய ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போனீங்க அப்படின்னா ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷனில் உங்களுக்கு போலீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்கும், அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சரியா? ஓகே. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிளான் பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே இருக்கும், டெலிகிராம்லையும் இருக்கும். சரியா? நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. டைரக்ட் கிளாஸஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ ஃபர்தராக வந்து நான் இந்த அட்மிஷன் பண்ணுறது இதெல்லாம் கூட தனி வீடியோ சொல்கிறேன். ஸோ இப்போ பிளான் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். பிளான் பிடிஎஃப் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ குயிக் வீடியோவாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி வரும் அப்படிங்கிறத நான் ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலாறு படிக்கிறீங்களா, உயிரியல் படிக்கிறீங்களா, எல்லாமே வந்துடும். சரிங்களா? சயின்ஸ் வேணுமா, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ்க்கான டெஸ்ட்டும் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸும் இருக்கும். பேரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அதுக்கான ஒரு டெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி உளவியல் போர்ஷனும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 80 கொஷின்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் அதிகமான கொஷின் தான் இருக்கும். ஸோ ஒரு 140 100+ கொஷின்ஸ் ஒரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 தேர்வுகள் இருக்க போகுது. சரிங்களா? 32 எக்ஸாம்ஸ் டெஸ்ட் இருக்கு. சரிங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 100+ கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது, அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4000 கொஷின்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும். இது பண்ணாலே நீங்கள் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டே அது பண்ண முடியும். பட் இதை வந்து ரெகுலராக எனக்கு என்னன்னா ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அடுத்த டெஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன், எழுதலை, இல்லை ஒரு மாதம் எழுதியிருப்பேன், 10 டெஸ்ட் எழுதியிருப்பேன், அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எழுதுனீங்க அப்படின்னா பண்ணலாம். இல்லை சார் நான் எழுதவே இல்லை, எதுவுமே படிக்கல அப்படின்னா கஷ்டம். சரி, நீ டெஸ்ட்டே எழுதாத, அந்த பிளான் படி நீயே படிச்சுக்கோ, டெஸ்ட் கூட எழுதி பார்க்க தேவையில்ல, அட்லீஸ்ட் கண்டென்ட்டாவது படிச்சு வச்சிருக்கியா, எக்ஸாம் போய் எழுதுறியா, எழுதி பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நீ இந்த பிளானை கம்ப்ளீட் பண்ணிப்ப, இதுக்கு படிச்சிருப்ப. சரியா? சில பேர் எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் படிக்காதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும், ஆனால் படித்த நபரால் தான் சில கேள்வியில் ஆன்சர் பண்ண முடியும்னு இருக்கும் இல்லையா? நீங்கள் அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும். சும்மா போய் கடைசி நிமிஷத்தில் ஒரு மாதத்தில் படிச்சிருவேன், 10 நாளில் படிச்சிருவேன் அப்படின்னு இருக்க வேண்டாம், அலட்சியமாக இருக்க வேண்டாம். யாருக்கு அதெல்லாம் நல்லா படிக்கிறவங்க ஓகே, ஏற்கனவே படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் சும்மா பார்த்தா போதும் அப்படிங்கிறோம் ஓகே. எனக்கு பேசிக்கே தெரியாது, சின்ன கணக்கு கூட போட தெரியாது, எனக்கு கூட்டல் வகுத்தலே கொஞ்சம் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எடுத்தே ஆகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்து எழுதி பார்த்துட்டு டெஸ்ட்டையும் போட்டு பாருங்க, அப்போ தான் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? கொஷின்ஸ் எப்படி கேட்குறான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், வாட் இஸ் வாட், அவ்வளோதான். சரியா? சிங்கப்பூரினுடைய நாணயம் என்ன, மதிப்பு என்ன, கரன்சி என்ன அப்படின்னு கேட்குறானா, அவ்வளோதான் கேள்வி. சரியா? இந்த தேசிய பூங்கா எங்கே இருக்கு கேள்வி, அவ்வளோதான். சரியா? கோடியக்கரை எங்கே இருக்கு, டைரக்ட் கொஷின், அவ்வளோதான். வாட் இஸ் வாட் என்னன்னு படிச்சுட்டு போனால் போதும், எக்ஸாமை அடிச்சிடலாம். சரியா? ஓகே. ஸோ தொடர்ந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட்.
காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கீழே ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டெஸ்ட் பேட்சோ வீடியோ கிளாஸஸோ வேணுமோ என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.